ஆகாப்பா you have to celebrate this no கண்டிப்பா குளிச்சே ஆகணும். இல்லப்பா குளிக்க வரியா இல்லையா? போடுங்க அத. மாப்பிள்ள குளிக்கிறத பார்த்து மாமனார் ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரு. இந்த நண்டி பாத்ரூம்ல கூட்டு தொங்கிக்கிட்டு வெறும் புள்ளிக்கெல்லாம் புள்ளி எழுதி கொடல் உருபுற. நீங்க உங்க ஏரியா நினைச்சு நடக்கிறீங்க. பல்லெல்லாம் நோண்டி வச்சிருப்பானுங்க. அனந்த் வைத்தியநாதன் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு போன் பண்ணி கேட்டு பாருங்க. நடு ஸ்டேஜ்ல ஒரு இதை தூக்கிட்டானுங்க. அவர்ல அந்த இதுல செஸ்ட் வாய்ஸ்ல உள்ள உண்டாரு. தலைகீழ கிடந்தாரு. இந்த விஷயங்கள்லாம் என் ஹஸ்பண்ட் கிட்ட இருக்க கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி தான் வர போறாங்க. கூடாது வெரி டிஃபரெண்ட். அருமையா பண்ணமா. ஆக்கு ஆ கு 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 கு. அடிக்கிற வெயில்ல உனக்கு பைத்தியம் புடிச்சிட்டே இருக்கு. அட போப்பா. இன்னும் நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிற நீ. நாளைக்கு கல்யாணம் நம்மளுக்கு. சரி பண்ணிக்கலாம். அவங்க எல்லாம் நம்ம கல்யாணத்துக்கு வர போறாங்க. வருவாங்க. நான் மோதிரம் தரேன், நீ அதை மட்டும் ஒழிச்சு வச்சுக்கோ சரியா? மாவல சூப்பர். அடகு வச்சு ஊட்டிக்கு போயிட வேண்டியதான். நல்ல பாட்டுமா நீ பாடினது. இந்த படம் வந்து பாத்தனா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் நானு. ஆமா, அதுல வந்து அவர் வந்து பாத்தனா ஒரு டான்ஸ் மாஸ்டர்மா. வேற ஜாதி பொண்ணை லவ் பண்ணுவாரு. அவங்க நைனா வந்து பாத்தனா தம்பி மட்ட பண்றோம் அப்படின்றாரு. ஆனால் என்ன பண்ணுவாரு, இவரும் வந்து அந்த ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் நம்ம குஜால் சாண்ட் மலையில இருந்து குச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி 1 2 3 சொல்லிட்டு குச்சிடுவாங்க. இவரு பாத்தனா வந்து பாத்தனா அந்த பொண்ணு கரெக்டா குச்சிருக்கும். இவரு வந்து மரக்கலையில மாட்டிப்பாரு. மரக்கலையில மாட்டினா அப்படியே கட் பண்ண என்ன பண்ணுவாரு, வேற ஒரு இந்திக்கார பொண்ணு இருக்கும், அதை கூட்டின்னு ஒரு குகைக்குள்ள போயிடுவாரு. குகைக்குள்ள போயிட்டு ஒரு கல்லு மேல ஏறி நின்னு சரியான ஒரு டயலாக் ஒண்ணு சொல்லுவாரு. இது மனித காதல் அல்ல, புனிதமானது. இது என்னடா புனிதமானது கீழே இருந்து சவுண்ட் வருதுன்னு கேரளால இருந்து ஒரு 10 பசங்க வந்திருப்பாங்க. அவனை எட்டி பாப்பான், அதுல ஒருத்தன் உள்ள வந்துருவான். என்ன சொல்ற? ஆமா, அது சரியான நீட். அது ஒரு 500 மீட்டர் ரோப் வேணும். அத வாங்குறதுக்காக இந்த பசங்க எல்லாம் போய் நிக்கிற சமயத்துல ஹீரோ என்னன்னாரு அங்க? அவர் ஹீரோ அதான் கேக்குறேன். அந்த பொண்ணு இந்திக்கார பொண்ண உள்ள உட்கார வச்சுட்டு அவருக்கு ஒன்னொரு வழி தெரியும் போல இது. கட் பண்ணா அமெரிக்கால இப்படி திரும்பி நின்னு ஒரு 5 பொண்ணுங்களோட அதோட கட் பண்ணாம அவங்க வீட்டுல வேலைக்காரி ஒரு பொண்ணு இருக்குமா, டீனான்னு சொல்லி. அது சும்மா இல்லாம இவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கலாம்ல. இதுவா ஃபைட் ஆரம்பிச்சு என்ன பண்ணானு அவனுக்கு என்ன பண்ணானுங்க, கண்ணை குத்தி விட்டு இது பண்ணி விட்டு போயிட்டாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, நல்ல ஒரு விஷயம் என்ன பண்ணாங்க, ரூம்ல வச்சு அவங்க குழந்தையும் இவரையும் வச்சு இது பண்ணிட்டாங்க. அப்புறம் தான் தெரியுது அவங்க பையன் பிரபஞ்சனை கொலை பண்ணிட்டாங்க, அதனால தான் இவர் திரும்பி வந்துக்கிறாருன்னு சொல்லிட்டு விக்ரம்னு கத்திட்டு பழைய கண்டெய்னர் லாரில இருந்து ஒரு கன் எடுப்பாருமா. வச்சு அடிப்பாரு பாரு, எல்லாம் தெரிச்சு ஓடுவானு. தெரிச்சு ஓடுனதுக்கு அப்புறமேட்டு பார்த்தா இது இவ்வளவு பேரை செஞ்சிட்டோம், வாரம் இதுக்கப்புறம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 பேரை கூட்டிட்டு வந்து 40 கேமரா வச்சு ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது ஐ எம் வாட்சிங் யூன்ட்டு பயங்கரமா பண்ணுகிறாருமா. டேசி யாரும் பாடணும் நெக்ஸ்ட் ஒரு கரன்சி ஒரு அந்த பில்லோ அதை எடுத்து யார் மூக்கிலையாவது வச்சு அமுக்கு. சூப்பர் சிங்கரில் ஜோடி சர்தான் போடி அப்படின்னு யாரும் சொல்ற கூடாது. ஓகேவா? ஷூர் சார், நீங்களே லீட் எடுத்துட்டீங்க. உங்களுக்கு ஜானோட டான்ஸ் ஆடணுமா? ஓ மை காட், நைனா டென்ஷன் ஆயிட்டாரு. எனக்கு கிடைக்க வாய்ப்பெல்லாம் இவனுக்கு கொடுத்துருக்காங்களே. என்னப்பா என்ன வேணும் உனக்கு சொல்லு. ஸ்ருதி கிட்ட ஏதோ ரொம்ப நேரம் ஃபீல் பண்றீங்க. அவங்க ரொம்ப நேரமா நான் அவங்க கிட்ட போய் ஃபீல் பண்றேன். அவங்க திரும்பி கூட பல கண்ணை மூடிட்டு அவங்க பாட்டு மனசுக்குள்ள ஃபீல் பேபி டால் மனசுக்குள்ள ஃபீல் பண்ணாங்களா அவங்க? அதுக்கு டோன்ட் மைண்ட். இந்த மாதிரி டக்குன்னு என்ன அக்கான்னு சொல்லிட்டு யாராவது தம் பசங்க ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா நான் அவங்களுக்காக எல்லா விஷயங்களும் பண்ணி கொடுப்பேன். நீங்க நல்லா இருப்பா. டக்குன்னு அக்கா வந்து அக்கல்ல ஒரு மஞ்சப்பை வச்சுக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். குடும்பமே மாமா குடும்பம் தான், மாமா பேல. ஜட்ஜஸ், ஆல் ஜட்ஜஸ் ப்ளீஸ் ஃபாலோ த வணக்கம் வைங்க எல்லாருமே. இப்போ உல்டா பண்ணிட்டீங்களா? இப்போ தேர்ட் ஸ்டெப். இவ்வளவுதான்.
அடுத்து இன்னொன்னு வந்து இடுப்புல கை. சூப்பர். இடுப்புல கை நீ வச்சுக்கோங்க. ஃப்ரீயா இருந்தா நம்ம 2 பேரும் சைதாப்பேட் ஸ்டேஷன் வழியா போலாம். ஹெவி கலெக்ஷன் ஆகும். ஓகே. ஓ மை காட். ஸ்ரீநிதி, நம்மளெல்லாம் இதுல இப்படி தூக்கிட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி யாரும் வரவே மாட்டாங்க. கனவுல வரும். கனவுல. அடுத்ததாக ஒருத்தர் பாட வராரு. இவரை பத்தி என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்ப விட்டுரு. ஏய் வரடா அங்கேறா. மனோஜ் சார் கூட ஒரு வாட்ச் பிரசன்ட் பண்ணாங்க. ஆமா ஆமா, அப்புறம் அடுத்த வாரமே வாங்கிட்டாரு. அதான் இதே பாட்டு நீ வேற எங்கேயா பாடினா 100 ரூபாய் பரிசு கொடுத்துருப்பாங்க, பரிசு தொகை. பட் இது டிக்கெட் டு ஃபினால்ன்றனால பின்னால போட்டு குத்துன்னு குத்திட்டு இருக்காங்க. வாங்கிக்கோங்க. அதாவது இந்த வாரம் முடியறதுக்குள்ள இருக்க காதல் படம் பாட்டு தானே இது. அந்த கிளைமேக்ஸ்ல வர மாதிரி ஆயிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி எல்லாம் பண்ணி விட்டுற மாட்டோம். நம்ம மருந்து போட பசங்க மேடம் வந்திருக்காங்க. மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? மனோஜ் சார், நீங்க மறைஞ்சிருந்து என்ன சார் பாத்திருக்கீங்க இது வரைக்கும்? குரல்ல நுணுக்கங்கள் மறைஞ்சிருந்து அத மறைஞ்சிருந்து பாப்பீங்க. ஏன் சார் மறைஞ்சிருந்து பார்க்கணும்? அத சில பேர் மூஞ்சி பார்க்க முடியாது, அதனால மறைஞ்சு பாப்பேன். இல்ல ஜீவிதா, அண்ணாமலை பிஜிஎம் போடுறாங்க. ஆக்சுவலி செமையா இருக்கு. நான் இங்க நல்லா இருக்கா? 500 ரூபாய் தான் வாடகை.